அன்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். அன்பு சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்போட அப்பா வந்து எல்லார் முன்னாடியும் சொல்றாரு. இந்த மாரி கண்மணியோட கடைய காலி பண்ணது அன்பு தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. உடனே ஆமாடி நான் அதான் செஞ்சேன். இப்ப என்ன பண்ணுன்ற? உன்னோட கடை பெரிய கடை. அந்த கடைய நான் உனக்கு போட்ட பிச்சடி. போனா போதுன்னு சொல்லிட்டு உனக்கு வச்சு குடுத்தா நீ ஒரே ஆட்டம் காட்டுறியா? அதனால தான் அடிச்சு உடைச்சேன். இதுல என்ன பண்ண முடியும் உன்னால? அப்படின்னு. ஓ! அப்படியா? அப்போ இவ்வளோத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு தானே? ஆமா நான் அதான் காரணம். இப்ப என்ன பண்ணுன்ற? அப்படின்றாரு அன்பு. ரொம்ப திகட்டலா திமிரா பேசுறாரு. அத கேட்டு கண்மணி செம்ம டென்ஷன் ஆறாங்க. ஓ! அப்போ நீங்க தான் இதுக்கு எனக்கு போட்ட பிச்சை. சரி அப்படின்னா, நீங்க காலையில ஒரு கம்யூனிட்டி கிச்சன் ஓப்பன் பண்ணீங்களே, அதுவும் கண்மணி கம்யூனிட்டி கிச்சன். அது யாரோட பேர்ல ஓப்பன் பண்ணீங்க? என்னோட பேர்ல தானே? எதனால என்னோட பேர்ல ஓப்பன் பண்ணீங்க? நான் தான் அதுக்கு ஐடியா குடுத்தேன்ற பேர்ல தானே நெனச்சு தானே ஓப்பன் பண்ணீங்க. அந்த ஐடியா என்னோடதுன்னா, அப்போ அந்த கிச்சன நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கவே கூடாதே. அப்ப எதுக்காக வந்து சார் அது ஓப்பன் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அன்பு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? அது எப்படினாலும் எங்களோடது தான். பேருனா நாங்க மாத்திருவோம். சரி நீங்க பேர மாத்திடுவீங்க. ஆனா அதுக்கு குடுத்த ஐடியாவ மாத்த முடியுமா உங்களால? அந்த ஐடியா வச்சு தானே ப்ராஜெக்ட்டே வாங்கியிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட்டு அந்த ஆர்டர் பிரகாரம் தானே இந்த கிச்சனையும் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? அப்போ என்னோட புத்திசாலித்தனம் தானே. நான் குடுத்த ஐடியா வச்சு பொழைக்கிற நீங்க என்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்களா? இல்ல நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேனா? அப்படின்னோனே, ஏய் கண்மணி அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்றாரு அன்பு. உடனே வந்து நான் அப்படிதான் பேசுவேன். எப்போ வந்து அந்த நாங்க செய்ற தொழில நீங்க பிச்சைன்னு சொல்றீங்களோ, அப்போ நீங்க செய்ற தொழில நானும் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. அத கேட்டு அன்பு செமையா டென்ஷன் ஆயி, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? உன்னோட ஐடியா வச்சு இந்த இந்த ப்ராஜெக்ட்ட நான் எடுக்கக்கூடாது. இந்த கிச்சன நான் ஓப்பன் பண்ணக்கூடாது. அவ்வளோதானே? நான் ஓப்பன் பண்ணலடி. அதே மாரி இந்த ஐடியாவே எனக்கு தேவை கிடையாது. நீ குடுத்த இந்த ஐடியா இல்லாமயே நான் ஜெயிச்சு காட்டுறேன். அந்த ப்ராஜெக்ட்ட நான் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி காட்டுறேன். அது மட்டும் கிடையாது. இந்த கண்மணிக்கு கம்யூனிட்டி கிச்சன் எனக்கு தேவையே கிடையாது. அது இதுக்கப்புறமா அது இயங்காது அப்படின்றாங்க. அது கேட்டு அன்பு நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாடியும் வந்து அதுக்கப்புறம் வந்து பாட்டியும் சொல்லிட்டாங்க. நீங்க அமைதியா இருங்க பாட்டி. எப்போ இவ திமிரா வந்து இந்த ஐடியாவால தான் நான் முன்னுக்கு வரேன்னு சொல்றாளோ, இதுக்கப்புறம் இந்த ஐடியா எனக்கு தேவையே இல்ல. இந்த ஐடியா இல்லாமயே என்னோட மூளைய கண்டு நான் பிழைக்க முடியும். ஆனா இவளால எதுவுமே பண்ண முடியாது. ரோடா போயிட்டு வந்து இவ விற்க தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு அப்படியே செம்மையா டென்ஷன் ஆயிடுறா. ஆமா ரோடா நீ போய் இடியாப்பம் விற்க தான் நீ லாய்க்கு. ஆனா நான் அப்படி கிடையாது. என் பாட்டியோட முழு சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் எனக்கு கால் தூசி மாதிரி. இந்த கம்யூனிட்டி கிச்சன் போனா கண்மணி கம்யூனிட்டி கிச்சன் எனக்கு பத்தி கவலையே கிடையாது. அதே மாரி இந்த ஆர்டரும் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்படி நானு வேற மாதிரி இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உன்னோட ஐடியாவை தூக்கிக்கின்னு நீயே போ. அந்த ஐடியா வச்சு நீ எப்படி முன்னுக்கு வரேன்னு நானும் பார்க்குறேன். அந்த ஐடியா வச்சு உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியாது. அதனால இதுக்கப்புறம் உன் ஐடியா எனக்கு தேவையில்லை. நீயும் எனக்கு தேவையில்லை. மரியாதைங்கிறது போயிடு அப்படின்றாரு. அதை கேட்டு நான் போயிடுறேன். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு என் ஐடியாவை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் உண்மையான ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்களோட எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் என்னை தேடி நீங்கள் வரக்கூடாது. அதே மாதிரி உங்களை தேடி நான் வரமாட்டேன். தெரியல யார்டி வருவா அப்படின்றார் அன்பு. வரவே வேணாம். அதை நான் விரும்பவும் விரும்பலை. சரி இன்னைக்கு என்னோட வந்து தொழிலை இல்லாமல் காலி பண்ணிட்டீங்கள. ஆனால் ஒரு நாள் நீங்கள் சாம்ராஜ்யம் சொல்கிறீங்களே பெரிய மல்டி சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யமும் சரிஞ்சு விடுற நாள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நானும் மேலே ஏறுற நாள் கண்டிப்பாக வரும். அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிட்டீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போடி ஓவராக பண்ணிக்கிற. நீ எல்லாம் வந்து எனக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேடி. என்னோட தகுதிக்கு தராதரத்துக்கும் நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அன்பு. இன்னும் மேலும் ரொம்ப மோசமாக பேசிட்டே போகிறாரு. இதை பார்த்துட்டு வந்து சிவகாமி வந்து அன்பு ஏன் அன்பு இப்படி பண்ணுறப்பா அன்பு அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு கண்மணி போயிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே? ராஜசேகர் ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே ஏமா என்ன ஆச்சு? நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? 2 பேரும் வந்து ஒரே நடை பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் அப்புறம் கூட பார்த்து இருந்துருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் அந்த கண்மணி கம்யூனிட்டி கிச்சனை வேறு பேர் வந்து சொல்லி நம்ம வீடியோ இணைச்சிக்கலாம்னு நினச்சேன். அது மட்டும் கிடையாது. இதனால் நிறைய ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது எல்லாம் விட்டு போச்சு. இப்போ தேவையில்லாமல் சொதப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல்.